அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், ஒரு தேவனுடைய மனுஷன், மிஷனரி அவர் குறித்து பார்க்கலாம். 1909 பிறந்தவர் ரிச்சர்ட் உம்ப்ராண்ட். இவரை குறித்து எல்லா மிஷனரிலையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. கட்டாயமாக அவர் சொல்லப்படுவார், பேசப்படுவார். இவர் குறித்து பேசப்பட்டிருந்தார். ருமேனியா நாடு அன்றைய தினத்தில் ரஷ்யாவோடு இருந்த நாடு. இந்த ருமேனியா தேசத்தில் கம்யூனிஸ்டிய கொள்கை மிக அதிகமாய் தலைவிரித்தாடினது. இவருடைய காலங்களில் 1909 அப்போதான் பிறந்தார். அதுக்கு பின்பதாக வாலிபன் நாட்களில் மிகப்பெரிய பிரச்சனைகளை இவங்க பார்த்தாங்க. அங்கே மக்கள் இந்த கம்யூனிஸ்ட் கொள்கை பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆக 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 மக்களுடைய விசுவாச வாழ்க்கை மிகவும் உடைக்கப்பட்டது. ஆராதிக்கிறவங்களை அவங்க துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. அதே போல் அவங்க விசுவாசிகள் வீடுகளை, சொத்துக்களை இதெல்லாம் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய அலுவலகங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது. இப்படி மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. இதை பார்த்துக்கிட்டே இருந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவர் ஒரு தீர்மானம் பண்ணினார். பரிசுத்தாவின் ஒத்தாசையோடு கூட அவர் பாதாள திருச்சபை, அதாவது அண்டர் கிரவுண்ட், யாருக்கும் தெரியாமல் பெரிய பாதாள அறையை கட்டி அங்கே திருச்சபை நடத்த ஆரம்பித்தார். மக்கள்லாம் தேடி வந்து இந்த கம்யூனிஸ்ட் கொள்கை பயம் நீங்கி அவங்க எல்லாம் ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. நல்ல வல்லமையாக செயல்பட ஆரம்பித்தார். பயங்கரமாக சபைகள் வளர்ந்தது. திருட்டுத்தனமாக இது ஒரு இடத்துல, இது மாதிரி நிறைய இடங்கள்ல பாதாள சபைகள் நடத்தப்பட்டது. காடுகள் மத்தியில் நடத்தப்பட்டது. சுற்றி காடுகளுக்கு நல்ல நடு காடுக்கு போயிடுவாங்க, யாரும் பார்க்க முடியாது. நடு காடுக்கு போயிட்டு அங்கே போய் தேவனை துதித்து பாட ஆரம்பித்தார்கள். இப்படி மிக கடினமாக இவர் ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார். திடீரென்று ஒரு நாள் இவர் அந்த பாதாள திருச்சபைக்கு போகும்போது, அந்தரங்க திருச்சபைக்கு போகிற வழியில் இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 8 ஆண்டு பயங்கரமான சிறை. அந்த சிறைன்னா சொல்லொன்னா துயரம் உள்ள ஒரு சிறைச்சாலை. எப்படின்னா நல்லா அடிப்பாங்க, அடிச்சுட்டு ஐஸ் கட்டி இருக்கிற ஃப்ரீசர் பாக்ஸ்குள்ளே வச்சுருவாங்க. மறுபடியும் வெளியே எடுப்பாங்க, அந்த உயிர் போகிற நேரத்தில் மறுபடியும் அடிப்பாங்க, மறுபடியத்துக்குள்ளே வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் உடலில், இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்கிற அவருடைய உடலில் 18 இடங்களில் ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஹோல்ஸ் போட்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க முடியாத 18 இடத்துல. அது மட்டும் இல்லை, சிலுவையில் கட்டி தொங்க விட்டுருவாங்க. ஒரு சிலுவையில் கட்டி படுக்க வச்சுட்டு முகத்தில் மலம் கழிப்பார்கள், முகத்தில் சிறுநீர் கழிப்பார்கள். இவரோடு கூட சிறையில் அடைக்கப்பட்ட அவங்களுக்கு இப்படிப்பட்ட டார்ச்சர், இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்தது. ஜெபிக்க முடியாது. அப்படியே ஒவ்வொரு நேரமும் அவர் தன்னுடைய புத்தகத்தில், நீங்கள் சிஎல்எஸ் இல்லை இஎல்எஸ் ஆவிக்கிற புஸ்தகம் வைக்கிற இடத்துல கேட்டு வாங்குங்க, படுவேதனையில் பரம வெற்றின்னு ஒரு புஸ்தகம். அதை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா நீங்கள் அழாமல் இருக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட ஒரு கொடுமை, அப்பேற்பட்ட ஒரு வேதனையை கொண்டு வருகிற புஸ்தகம். நான் 2 முறை படிச்சுட்டு அழுது இருக்கிறேன், கதறி. 2 முறை தான் படிக்க முடிஞ்சுது. அதனால் படிக்கும் போதே நமக்கு இருதையெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும். இப்போது நான் நேசிக்கிறேன் இயேசுவே, நான் நேசிக்கிறேன் இயேசுவே, இப்பொழுதும் நான் உண்மை நேசிக்கிறேன் தான் சொல்லிட்டு இருப்பேன். இதுதான் அவங்களுடைய பெரிய ஜெபம். அதே போல் ஒரு நாளைக்கு 1 ரொட்டி தான் கொடுப்பாங்களாம், ஒரே ஒரு ரொட்டி ஒரு ஆளுக்கு. அதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அதில் யார் ரொம்ப வீக்காக இருக்காங்களோ மற்றவங்களாம் சேர்ந்து அவருக்கு கொடுப்பாங்களாம் அந்த அன்னைக்கு ஒரு நாள். அப்படி அதே போல் யார் வீக்காக இருக்காங்க. இப்படியாக மிக கடுமையான உபத்திரவத்தை சந்தித்த ஒரு மனுஷன்தான். இவருடைய ஜெபங்கள், இவருடைய கண்ணீர் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருந்தது. மிக கடுமையான பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார். 8 வருஷம் ஒரு சிறைச்சாலைன்னு அவங்க மனைவிக்கு என்ன சொல்லிட்டாங்க, அவர் செத்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மனைவி ஒரு பக்கம் சிறையில் அடைச்சிட்டாங்க. பிள்ளைகள் நடுத்தெருவில் அனாதைகளை போல திரிந்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகள். இப்படிப்பட்ட மிக பிரச்சனைகளின் போராட்டத்தையும் அந்த குடும்பம் சந்தித்தது. அந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்கிற தேவனுடைய மனுஷன் சந்தித்தார். சில வருடங்கள் கழித்து மறுபடியும் அவர் கம்யூனிசத்தை குறித்து மிகுந்த தாக்கியே பிரசங்கம் பண்ணார். தேவனுடைய வார்த்தையை பேசினார், தாக்கி பிரசங்கம் பண்ணினார். யாரை? கம்யூனிசத்தை தாக்கி பிரசங்கம் எப்படி பண்ணார்? மறுபடியும் அவர் 25 வருஷம் சிறைச்சாலை இருந்தார். முதல்ல ஒரு 8 வருஷம்,
அப்புறம் ஒரு 25 வருஷம், 10 வருஷம், 33 வருடங்கள் சிறையை அனுபவித்தார். இன்னைக்கு அப்படிலாம் அனுபவிச்சா அவ்வளோதான், யாரும் இயேசு கிறிஸ்துக்கிட்டே போக மாட்டாங்க, வேண்டான்னுவாங்க. ஆனால் அவருடைய அந்த சிறைச்சாலையின் ஜெபம், அந்த காலத்தில் ஜெபித்த ஜெபம் அநேகரை கிறிஸ்துவண்டை கொண்டு வந்தது. கம்யூனிசம் உடைந்தது, கர்த்தர் உடைக்க வச்சார். அந்த இரும்பு திரையை இவருடைய கண்ணீர்கள், இவருடைய ரத்தம், இவருடைய வேதனை, துக்கம், கூக்குரல், புலம்பல் கம்யூனிசத்தை உடைச்சது. ரோமானிய தேசத்தில், அது ரஷ்ய தேசத்தில் உடைச்சது. கம்யூனிசத்தினுடைய வீரியம் இன்னைக்கு கிடையாது, அந்த வீரியம் கிடையாது. ஆமா, அவ்வளவு கடினமான அந்த கம்யூனிசத்தை உடைச்சது. அல்லேலூயா. டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஸ்தாபனம் இன்னைக்கு இருக்குது. இப்போ ரீசெண்டாக 2001 தான் இறந்தார். ஆமாம், 98 அவருடைய ஸ்தாபனத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கிற பிபி ஜோப் அப்படிங்கிறவர் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் கிறிஸ்டின் காலேஜில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நடத்தினாங்க. அவரும் நல்ல தேவனுடைய மனுஷன். அந்த ஸ்தாபனத்தில் நானும் சில நாட்கள் அந்த மீட்டிங்காக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு சந்தோஷப்படுறேன். இப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய தாசன் தான் 18 முறை உடம்புல ட்ரில்லிங் போட்டு அப்பொழுதும் இயேசுவை மறுதலிக்கவில்லை. நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னார். நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம்? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவர். எத்தனை உபத்திரவம், எத்தனை கண்ணீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதன் பின்னணியில இன்றைக்கு ரஷ்யாவினுடைய ரட்சிப்பின் பின்னணியில ஆண்டவர் எத்தனை கண்ணீர், எத்தனை வேதனை, எத்தனை துக்கம், எத்தனை புலம்பல்கள், எத்தனை கூக்குரல்கள். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நினைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், உம்முடைய பரிசுத்தவான்களை சில நேரம் கைவிடுகிறீர். அந்த உபத்திரவம் அவர்களை ஆண்டவர் நாசம் பண்ணுவதற்கு இல்லை, அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாக்குவதற்காக, அங்கே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குவதற்காக நீ செய்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் சோதனைகளிலே, நாங்கள் சந்திக்கிற உபத்திரவங்களிலே வீறு கொண்டு எழும்பி கர்த்தருக்கென்று பலமான செய்கைகளை செய்ய எங்களை திடப்படுத்துங்க. பார்க்கிறோம் உங்களுடைய பிள்ளைகள், நாங்களும் எதையாலும் கர்த்தருக்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.